வணக்கம் நண்பர்களே. முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும் அப்படின்னு தோணுச்சு. என்னென்னா, இப்போதைக்கு இலங்கையில் பெட்ரோல் தட்டுப்பாடு, அது பொதுவான எரிபொருள், பெட்ரோல், டீசல் உட்பட எரிபொருள் தட்டுப்பாடு இருப்பதாக சில பிரதேசங்களில் வந்து ஒரு வதந்தி இருக்குது. வதந்தின்றதை விட மக்கள் அதை அச்சமாக எடுத்துக்கொண்டு வரிசை கட்டி நிற்கிறாங்க. பொதுவாக வடக்கு கிழக்கில் தான் அந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி. கொழும்பு பார்த்த வரையில் அந்தளவுக்கு இல்லை. பொதுவாக இப்போ நான் காலையில் கூட வரும்போது கூட பார்த்தேன், அப்படியான ஒரு நிலைமை இல்லை இங்கே. இப்போது எப்பயுமே உள்ள மாதிரி சாதாரணமாக வாகனங்கள், அதாவது வரிசையில் நிற்காமல் சாதாரணமாக போய் கொண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் வடக்கு கிழக்கில் அந்த மாதிரி பிரச்சனை இருப்பதாக நிறைய பேர் கேட்டாங்க. இப்படி ஒன்று இருக்குதா, பெட்ரோல் தட்டுப்பாடு வருமா, இல்லாட்டி வேறு எரிபொருள் தட்டுப்பாடு, அதாவது எரிவாயு தட்டுப்பாடு, இப்படியான பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இருந்தாலும் அப்படி இல்லை. ஏன்னு சொன்னால், இந்த மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கிற அந்த பிரச்சனை, ஈரான் மீதான தாக்குதல், இஸ்ரேல் ஈரான் அந்த போர் சூழ்நிலை மற்றும் சர்வதேச ரீதியாக இருக்கிற தற்போதைய ஒரு பதற்றமான சூழ்நிலை காரணமாக அப்படி எரிபொருள் தட்டுப்பாடு வருமா அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இருந்தாலும் ஈரான் மட்டுமல்ல, எங்களுக்கு எரிபொருள் தரக்கூடிய நாடு ஈரான் மட்டுமல்ல, ஒபெக் நாடுகள் இருக்கிறாங்க. மற்றபடி மத்திய கிழக்கில் இருக்கிற இணைய நாடுகள் மூலமாகவோ அல்லது எங்கிட்ட இருக்கிற சைனோபேக் அல்லது இந்தியன் ஐஓசி, இவங்க மூலமாக எங்களுக்கு எரிபொருள் கிடைக்கக்கூடிய சாத்தியம் கூட இருக்குது. அதனால் அது பற்றி அவ்வளோ அச்சப்படைய தேவையில்லை. இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனமும் சொல்லியிருக்குது என்னென்னா, தற்போது அதுக்கான இருப்பு இருக்குது. எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தட்டுப்பாடு வராத அளவுக்கு ஒரு பெட்ரோல் உட்பட ஏனைய எரிபொருட்கள் இருக்குது. அந்த விஷயம் ஓகே. மற்றபடி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இப்போ போகிற நிலைமை கொஞ்சம் ஒரு நிச்சயம் இல்லாமல் இருக்குது. ஏன்னு சொன்னால், வான் போக்குவரத்துகள் கொஞ்சம் அச்சமான நிலைமை தான் இருக்குது. ஏன்னா கட்டார் உட்பட ஏழை நாடுகள், கட்டார், ஓமான், அங்கிட்டு பஹ்ரைன் உட்பட்ட இந்த நாடுகள் வந்து தங்களோட வான்வழியை மூடி இருக்கிறாங்க. அதாவது அந்த வான்பரப்பில் வந்து எந்த ஒரு விமானமும் பறக்கக்கூடாது, தங்களோட வான்வழியில் பறக்கக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் இங்கே நடக்கிற தாக்குதல்கள், எரிகணை தாக்குதல் மூலமாக ஏதாவது பயணிகள் விமானங்களுக்கு பாதிப்பு வரலாம் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னு சொன்னால், பஹ்ரைன் மீதான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, ஈரான் தாக்குதல் நடந்திருக்கு, இஸ்ரேல் மீதான தாக்குதல் நடக்குது. அந்த ஏவுகணை தாக்குதல் அப்படி இருக்கும்போது பயணிகள் விமானங்கள் பறப்பது வந்து ஒரு அச்சமான சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்படின்ற நிலைமையில் அங்கு விமான பாதைகள் மூடப்பட்டிருக்குது. அதனால் மாற்று வழிகளில் தான் விமானங்கள் வராங்க. பட் அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் இப்போ இன்றைக்கி காலையில் சொல்லியிருக்காங்க என்னென்னு சொன்னால், அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகிற இளைஞர்கள் அங்கிருந்து வாரவங்க பற்றியும் கண்காணிக்கப்படும். அங்கு தங்கி இருக்கிறவங்க, அதாவது அங்கு பணிபுரிகின்ற இலங்கை மக்கள், இங்கிருந்து சென்றவர்கள், அவங்களுக்கு அவங்களோட பாதுகாப்பு தொடர்பாகவும் அவங்க கண்காணிச்சிட்டு வரதா இலங்கை வெளிவிவகார அமைச்சு கூறியிருக்குது. அந்த ஒரு நிலைமை அப்படி போய்கொண்டிருக்கு. இதனால் வெளிநாடுகளுக்கு போகிறவங்க கொஞ்சம் தற்போதைக்கு உங்களோட பயணங்களை ஒத்தி வைக்கிறது நல்லது. அது மாதிரி துபாய் நாடுகளில் இப்போ வந்து ஆண்களுக்கான தொழில் வாய்ப்பு, பெண்களுக்கான தொழில் வாய்ப்புங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருப்பதாக தாங்க கூறியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு நண்பரே சொன்னார், இப்போதைக்கு யாராவது துபாய்க்கு வரப்போகிற பசங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள், இப்போதைக்கு வேண்டாம், அங்கே வந்து அதுக்கான சூழ்நிலை இல்லை, தொழில் வாய்ப்பும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, சரியான ஊதியம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு யாரும் வரதா இருந்தால் சொல்லி வரீங்க, யாருக்கும் இப்போதைக்கு வராமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். மற்றபடி விஷயங்கள், இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஈரானுக்கு வந்து நாங்கள் தேயிலை ஏற்றுமதி, அதாவது இலங்கையின் முக்கியமான பொருளாதார ஏற்றுமதி தேயிலை, அது வந்து ஈரானுக்கு அனுப்புறதுக்கான சூழ்நிலை சில வேளை குறையலாம். இந்த யுத்த சூழ்நிலையினால் அவங்க வந்து தேயிலையை கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை இருக்கலாம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து தேயிலை ஏற்றுமதி பண்ணி தான் நாங்கள் எரிபொருள் இறக்குமதி செஞ்சோம். ஏன்னா ஒரு பண்டமாட்டு அடிப்படையில், அதாவது இலங்கையின் பொருளாதாரம் ரொம்ப நலிஞ்சிருந்தது இந்த கொரோனாவுக்கு முற்பட்டது. கொரோனாவுக்கு பிறகு, ரொம்ப காலத்துக்கு பிறகு அந்த தேயிலை ஏற்றுமதி மூலமாக வந்து ஈரான் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆதரவை தந்திருந்தாங்க. அவங்க அதாவது எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டது. அதாவது தேயிலையை கொடுத்து எரிபொருளை அதுக்கு அந்த பெறுமதிக்கு எரிபொருளை இறக்குமதி செய்யக்கூடிய நிலைமை வந்தது. என்று சொன்ன எங்களோட பொருளாதாரம் ரொம்ப நலிஞ்சது. இப்போது 2-3 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2021, 2022 அப்படியான காலகட்டத்தில் வந்து இந்த நிலைமை இருந்தது. அதனால் வந்து சில நேரத்தில் இந்த போர் சூழ்நிலை வந்து இலங்கையின் தேயிலை ஏற்றுமதிக்கு ஒரு சிறு பாதிப்பை ஏற்படுத்தலாம்
அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். எதிர்காலத்தில் தான் அந்த நிலைமை மாறும். அது அந்த நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் தற்போதைக்கு எரிபொருள் தட்டுப்பாடுன்றது அப்படி இல்லை. அதாவது என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம மக்கள் தான் கொஞ்சம் பயந்து போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுக்கான எரிபொருள், அதாவது சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் அல்லது டீசல் எடுக்கக்கூடியவர் என்ன செய்கிறாருன்னா 10 அல்லது அதுக்கு மேற்பட்ட 15 20 லிட்டர் அப்படின்னு எடுத்து சேகரித்து வச்சுக்கொள்கிறாங்க. தங்களோட கையில் காசு இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு எரிபொருள் வேணும், தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்ற மாதிரி நிலைமை. அப்படி வளமை விட கொள்வனவு கூடும்போது மற்றவங்களுக்கு அந்த இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்காது. ஏன்னா இப்போ சொல்லுமே ஒரு 100 லிட்டர் இல்லை ஒரு 500 லிட்டர் இருக்குன்னு சொல்லுமே ஒரு பெட்ரோல் ஷெட்டில். இப்போ எல்லோரும் 20 லிட்டர் 30 லிட்டர்னு சொல்லி நிரப்பி கொண்டு போனால் குயிக்காக முடிஞ்சிடும். அதான் விஷயம். அப்படி முடிஞ்சிட்டா அதுக்கு பின்னுக்கு வரவங்க சொல்லுங்களேன், ஒரு 50 பேர் அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், 50 பேர் தான் ஒரு நாள் அந்த ஷெட்டில் எடுக்கலாம். அதாவது தூர பகுதி இப்போ உட்பட சொல்லுமே யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிழக்கு மாகாணம், அம்பாறைன்னு சொல்லுமே, அம்பாறையில் ஒரு பகுதி, ஒரு அக்கறை பெற்றுன்னு வச்சுக்கொள்வேன். அப்படியான இடங்களுக்கு எரிபொருளை கொழும்புலேருந்து கொண்டு போகிறது தூரம், அல்லது ட்ரிங்கோலேருந்து கொண்டு வரணும். ஐஓசியோ இல்லாட்டி லங்கா சிபெட்கோவோ சைனோபெக் ஏதோ 3ல் ஏதாவது உண்டு. அப்படி கொண்டு போகிறதுக்கு சில நேரத்துக்கு நேரம் போகலாம். அந்த ஏன்னா மக்கள் ஒரே நேரத்தில் போய் நிறைய பேர் இப்போ எடுத்துக்கொள்ளும் போது அதுக்கு பின்னுக்கு வரவங்களுக்கு அந்த பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை வரும். அதனால் சராசரியாக இருக்கிற நிலைமையில் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். சாதாரணமாக வளமையாக நீங்கள் எப்படி போடுறீங்களோ ஒரு 10 லிட்டருண்டா 10 லிட்டரே ஓகே. ஒரு தூர பயணம் செய்கிற ஒரு பஸ்ஸோ அல்லது ஒரு பார ஊர்தியாக இருக்கலாம், ஒரு கண்டெய்னர் லோரியாக இருக்கலாம். வளமையாக ஒரு 20 லிட்டர் எடுக்கிறீங்கன்னா ஓகே, அந்த இதே வச்சுக்கொள்ளுங்கள். அது தினசரி உங்களோட இது அப்படி இருக்குன்னு சொன்னால் இருந்தால் அது என்ன சொல்கிறது, எப்பயுமே இருக்கிற அந்த பயன்பாடு வளமையாக இருக்கும். இப்போ சம்டைம் நீங்கள் கூட இன்றைக்கி சொல்லுங்களேன், நீங்கள் 20 லிட்டர் அடிக்கிறவர் 50 லிட்டர் எடுத்துக்கொண்டா அந்த நிலைமை மாறும். அதுக்கு பிறகு வரவங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சாத்தியம் கூடுதலாக இருக்குது. இப்போ கொழும்பு பகுதியில் அப்படி இல்லை. இருந்தாலும் அந்த தூர பகுதிகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அதுதான் உண்மையான நிலைமை. இப்போ அதிகமாக கேட்குறாங்க, வடக்கு கிழக்கில் தான் அந்த பிரச்சனை இருக்குது. கொழும்பை பொறுத்தளவில் அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் நேராக பார்த்த அளவுக்கு இல்லை. இப்போ நான் அதை கண்காணித்து தான் வந்தேன் காலையில். இப்போ இங்கே கொழும்புலேயும் அப்படி இருக்குதா அப்படின்றது. இங்கே அப்படியான ஒரு நிலைமை இல்லை. இதான விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கருத்தில் எடுத்து நம்ம செயற்பட்டால் கொஞ்சம் நம்மளோட நாட்டில் இருக்கிற நிலைமையை இப்போ இருக்கிற இந்த நிலைமையை அப்படி நாங்கள் தக்க வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா உலக பொருளாதாரத்தையோ உலக அரசியலையோ நாங்கள் மாற்ற முடியாது. எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் சராசரியாக இருக்கிற மாதிரி நாங்கள் பெற்றுக்கொண்டா அது வளமைக்கு மாறாமல் நாங்கள் கொஞ்சம் ஒரு எப்பயுமே உள்ள நிலைமை இருந்தவன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஸோ நம்ம எல்லோரும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவோம். அப்படி நான் உட்பட எல்லாருமே நான் சொல்கிறேன். பொதுவாக நம்மகிட்ட இருக்கிற அச்சத்தை நாங்கள் போக்கணும். அதான் விஷயம். நம்மக்கிட்ட ஒரு பயம் வந்துட்டால் என்ன செய்வோம், ரைட் ஓகே, ஐயோ நமக்கு கிடைக்காம போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு அச்சம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அதை ஒரு கட்டுப்பாடில் வச்சுக்கொண்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, மீண்டும் இன்னும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் சந்திப்போம்.